ஊழஸ் அது அதிகமாக இருக்குது, இங்கே கையில எல்லாம் தொங்குது, தொப்பை இவ்வளோ பெருசு இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்கேன் அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா, ஈஸியாக அதை குறைக்க முடியும். ஏன்னா வெயிட்டுக்கு வந்து லெப்டின், கிரெலின், இன்சுலின், தைராய்டு, பிட்யூட்ரி, டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், ஸ்ட்ரெஸ்னால் வர்ற கார்டிசோல் இதெல்லாம் தான் மெயின் காரணமாக இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணால் கண்டிப்பாக வெயிட் ரெகுலேட் ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது. மன அழுத்தம், சோகம், படபடப்பு இதையெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், இது கம்மியாயிடும். அது தவிர நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சிங்க, ஹார்மோன்ஸ் கரெக்டாக வேலை செய்யுதுன்னா கண்டிப்பாக வெயிட் அதிகமாகாது. இப்போ தூக்கத்துக்கான மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் சரியாக சுரக்காமல் நீங்கள் தூங்காமல் இருந்தால் கூட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அது தவிர லெப்டின் ஹார்மோன் தான் மெயின் காரணமாக இருக்குது. லெப்டின் தான் வந்து மூளைக்கு பசி ஆறிடுச்சின்னு அனுப்புறது, அந்த வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்பர் 1 ஹார்மோன். அது இங்கே சர்வைக்ஸ் இங்கே தான் இருக்குது, அந்த லெப்டினோட அமைப்பிடமே. அதை தவிர கிரெலின்கிற ஹார்மோன் தான் பசியை தூண்டுறது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா பசியை தூண்டிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் சாப்பிட்டே இருப்பீங்க, இவ்வளோ பெரிய தொப்பை வந்துடும், விசரல் ஃபேட்லாம் வந்துடும், ஆர்கன்ஸ் சுற்றி சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆயிரும். ரொம்ப தொந்தரவு. வெயிட்டுங்கிறது பல நோய்களுக்கான ஒரு அஸ்திவாரம். அது ஒபிசிட்டி மட்டும் கிடையாது, அதுதான் ஹார்ட் அட்டாக், அதுதான் டயபெட்டிஸ், அதுதான் வந்து தைராய்டு எல்லாமே. அப்படிங்கிறப்போ கிட்னி டேமேஜ், லிவர் டேமேஜ், ஃபேட்டி லிவர் எல்லாமே வெயிட்னால வரும். அதனால் வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போது நிறைய எக்ஸசைஸ் இருக்குது என்கிட்ட, அதை நீங்கள் செஞ்சு சரியாயிக்கலாம். இப்போ நான் சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி. ஏன்னா மூச்சு பயிற்சி ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணும். அதனால் மூச்சை நல்லா வயிறு வரைக்கும் இழுங்க, மூக்கு வழியாக இழுங்க, வாய் வழியாக வெளியில் விடுங்க. 4 கவுண்ட் உள்ளே இழுங்க, 6 கவுண்ட் வெளியில் விடுங்க. இந்த மாதிரி ஒரு 7 தடவை பண்ணுங்கள். அது தவிர இந்த பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிட்டு தான் வெயிட்டுக்கான எக்ஸசைஸ்க்கே போகணும். இது மாதிரி மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சுருந்து கீழே போடுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒரு 7 தடவை பண்ணுங்கள். அதை தவிர வெயிட் குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி படுத்துட்டு இந்த மாதிரி சைக்கிளிங் மாதிரி, இது மாதிரி கிளாக் வைஸ் சைக்கிளிங், ஆன்டி கிளாக் வைஸ் சைக்கிளிங் இந்த மாதிரி பண்ணலாம். இதை தவிர நிறைய எக்ஸசைஸ் இருக்குது வெயிட் குறைக்கிறதுக்கு. அந்தந்த பர்டிகுலர் மசில்ஸ்க்கு, எல்லா மசில்ஸ்க்கும் சொல்லித்தரணும். ஜென்டிலாக நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஓவராக ஏரோபிக்ஸ் பண்ணுறது கார்டிசோல் லெவலை அதிகப்படுத்திடும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களோட தொந்தரவு என்னென்னு எழுதுங்க, அதை பார்த்த வீடியோஸ் கிரியேட் பண்ணுவேன். நான் உங்கள் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.